வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். நான் உங்களுடைய மதி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியல. பட் இனி கண்டென்ட் அண்ட் பிவைக்கு கொஸ்டின் ஆன்சரில் நிறைய வீடியோஸ் நம்ம இனிமேல் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்மளுடைய யூஜிசி நெட் நியூஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் செகண்ட் இருக்கிற ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கு நம்ம பார்ட் 1 வீடியோ கண்டென்ட் பற்றி பார்ட் 1 வீடியோ கொடுக்குறோம். இதில் ரிசர்ச் ஆப்டிடியூட்னா என்ன, அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது, தென் ரிசர்ச்னா என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் ஆப்டிடியூட் என்ன, ரிசர்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னா, அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது டெவலப் பண்ணப்பட்ட அபிலிட்டிஸ் அல்லது குவாலிட்டிஸ், அது நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதை வந்து ரிசர்ச் ப்ராசஸ்க்கு கான்ட்ரிபியூட் எப்படி பண்ணக்கூடும், அந்த அபிலிட்டிஸ் எப்படி அந்த ப்ராசஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நியூ நாலேஜை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அபிலிட்டிஸ் அல்லது உள்ளார்ந்த திறமைகள், அது எல்லாமே தான் ரிசர்ச் ஆப்டிடியூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப எசென்சியல். எதற்குனா ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ரிசர்ச் ஆப்டிடியூடு நமக்குள்ள ஒரு டெவலப்டு அபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரிசர்ச் ஆப்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிசர்ச் ஆப்டிடியூடில் என்ன இருக்குன்னா க்யூரியாசிட்டி. அப்படின்னா நமக்கு அந்த ரிசர்ச் மேலே ஒரு க்யூரியாசிட்டி, அதாவது ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு க்யூரியாசிட்டி இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங் சொல்லக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த ப்ராசஸ் அபிலிட்டி டு அனலைஸ் இன்ஃபர்மேஷனை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணக்கூடியது. நம்மளுடைய இதுலேயே கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அடிக்கடி கொஸ்டின் ஆன்சரில் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்கல்ல, பிவைக்கிலாம் இதை பற்றி தான் வந்திருக்காது. கிரிட்டிக்கல் திங்கிங்னா அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கணும். தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு ப்ராப்ளத்தை ரிசர்ச்சில் எடுத்துக்கக்கூடியதே ஒரு ப்ராப்ளம் தான். ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்கணும். தென் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதே தான் கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லக்கூடியது. அனலிட்டிக்கல் ஸ்கில்னால் ரிசர்ச் பண்ணக்கூடியது, கம்யூனிகேஷன், இதெல்லாமே டேட்டா அனாலிசிஸ், இதெல்லாமே தான் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இருக்கக்கூடியதா, இதெல்லாம் தான் ரிசர்ச் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடியது. க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் நம்மளுடைய ஆப்டிடியூட், அதாவது நம்மளோட அபிலிட்டிஸ். தென் அட்டென்ஷன் டு டீடைல். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம், ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறது, அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணக்கூடியது, இதற்கெல்லாம் டீட்டெயிலாக அட்டென்ஷன் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் அதனுடைய ஆப்டிடியூட். தென் பெர்சிவேரன்ஸ்னா, அதாவது ரிசர்ச் எப்போவுமே ஒரு லென்த்தியாக இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராசஸாக இருக்கக்கூடியது. அதில் பெர்சிவேரன்ஸ்க்கு டைரக்ட் மீனிங் என்னென்னா விடாமுயற்சி. நம்ம அதை கண்டினியூவாக விடாமல் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு நியூ நாலேஜை கொண்டு வரணும். அந்த பெர்சிவேரன்ஸ்க்கு விடாமுயற்சியோட நம்ம அந்த ரிசர்ச்சை செய்யணும். அதுதான் ரிசர்ச் ஆப்டிடியூடில் ஒன் ஆஃப் த கேரக்டர். ஓப்பன் மைண்ட்னஸாகவும் இருக்கணும். தென் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் ஆக்டிவ் லிசனிங், கம்யூனிகேஷன் மெத்தட், இதெல்லாம் சேர்ந்தது தான் எம்பத்தி, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிவ்ஸ், இதெல்லாம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட இருக்கக்கூடியது. தென் எத்திக்கல் அவேர்னஸ், அதாவது ரிசர்ச்சுக்கு ரொம்ப முக்கியம் எத்திக்கல் அவேர்னஸ். அந்த எத்திக்ஸோடு தான் ரிசர்ச்சை நம்ம எப்போவுமே கண்டக்ட் பண்ணணும். அதனுடைய எத்திக்ஸை மீறி பிளக்யாரிசம் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எத்திக்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக நம்மளுடைய ரிசர்ச் ஆப்டிடியூடில் எத்திக்ஸ் பற்றியும் ஒரு கொஸ்டின் வரும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றின அவேர்னஸ் இருக்கக்கூடியது தான் ரிசர்ச் ஆப்டிடியூடு. தென் கொலாபரேஷன், எல்லாம் கொலாபரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். மற்றவங்க கூடயும் அனலைஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய மற்ற நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, கண்டக்ட் பண்ணக்கூடியவங்க, இப்படி இருக்கக்கூடிய ரிசர்ச் அசிஸ்டண்ட், அசோசியேட், இவங்க எல்லாருக்கூடையுமே கொலாபரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தென் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அப்படின்னா என்னங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூட், அதை பிரிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்டு ப்ராசஸ். இது ரிசர்ச்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரிசர்ச் ஆப்டிடியூட் ஒரு ரிசர்ச்சருக்கு தேவையான எல்லாமே இருக்கக்கூடியது. அது நம்ம இப்போ மாஸ்டர்ஸ் முடிச்சு அடுத்தது கம்பல்சரியாக நம்ம ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இந்த எக்ஸாம் எழுதக்கூடியதாக இருக்குதுல்ல, ஜேஆர்எஃப்க்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பேப்பரே நமக்கு வச்சுருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆர்கனைஸ் பண்ணப்பட்டதாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். என்கொயரி அண்டர்டேக்கன் டு டிஸ்கவர் நியூ நாலேஜ். ரிசர்ச் எதற்கு பண்ணுறோம்னா டிஸ்கவர் நியூ நாலேஜ். எக்ஸ்பேண்ட் எக்ஸிஸ்டிங் நாலேஜ், முன்னாடி இருந்த நாலேஜை காட்டிலும்
புது நாலேஜை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அல்லது கெயின் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பராக அதே விஷயத்தை இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் பர்டிகுலர் டாபிக் அல்லது ப்ராப்ளம் அதற்காக தான் வந்து பண்ணக்கூடியது ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்ச்னா நியூ நாலேஜை டிஸ்கவர் பண்ணக்கூடியது அல்லது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது அல்லது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் ரிசர்ச் அப்படி சொல்லும். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் வந்து இதில் யூஸ் பண்ணப்படும். அல்லது இது எதற்குன்னா ஸ்காலர்லி மெத்தட் இந்த ஜேஆர்எஃப் இதுக்கோசரம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் டேட்டா எவிடன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணக்கூடியது தான் அந்த எவிடன்ஸ் அண்ட் டேட்டாவை பண்ணக்கூடியது தான் வந்து ரிசர்ச் ப்ராசஸில் இருக்கக்கூடியது சொல்லுவோம். ரிசர்ச் இஸ் கண்டக்டட் இஸ் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணப்படுகிறது. அதாவது சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இன்ஜினியரிங் அண்டு மோர். எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இப்போதைக்கு ரிசர்ச் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு நியூ சொல்யூஷனை அல்லது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை அல்லது இருந்த ப்ராப்ளத்தோட எக்ஸ்பேண்ட் நாலேஜோ நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் அதற்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அப்ரோச். முன்னாடியே வந்து பிளான் பண்ணினபடி அது வந்து ஆர்கனைஸ் இருக்கணும், அன்பைஸ்டு அண்டு ரிலையபிளாக இருக்கணும். அதுதான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு கொஷினில் கேட்பாங்க. அதனால தான் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 5-6 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இல்லாத பாயிண்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கலெக்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். இப்போல்லாம் வரக்கூடிய கொஸ்டின் நல்லா எலாபரேட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் டீப்பர் மீனிங்காக தெரிஞ்சு வச்சுக்கலாம். தென் ரிசர்ச் வந்து ஒரு ரெக்ரஸ் மெத்தடாலஜி, அதாவது ஒரு கடினமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தடாலஜி அதுக்குன்னு இருக்கும், அதற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் அல்லது தியரிஸ் டு கைடு தயர் ஸ்டடி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரெக்ரஸ் மெத்தடாலஜி வந்து ரிசர்ச்சில் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதை பண்ண முடியாது. தென் வந்து ஆப்ஜெக்டிவிட்டி, அது என்னென்னா அதற்குன்னு ஒரு இம்பேரல் எய்மிங் டு மினிமைஸ் த பர்சனல் பைசஸ், அதாவது பர்சனல் பைஸ் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா தானே இருக்கக்கூடாது, நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடியதாக அது இருக்கணும். அதற்கு ஒரு வேலிடிட்டி இருக்கக்கூடியதா, ரிலேபிலிட்டி இருக்கக்கூடியதா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட், சர்வே எல்லாமே வந்து எம்பிரிக்கல் எவிடன்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். தென் ரீப்ரொடியூசிபிலிட்டி, அதர் ரிசர்ச்சர் டு ரிப்ளிகேட் த ஸ்டடி அண்ட் வெரிஃபை த ரிசல்ட்ஸ் இண்டிபெண்ட்லி. மற்றவங்க அந்த படித்து பார்க்கும்போது அது ரீப்ரொடியூசிபிலிட்டி, அதாவது புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாகவும் மற்ற ரிசர்ச் வந்து ரிப்ளிகேட் அந்த ஸ்டடியை பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது தான் வந்து ஒரு குட் ரிசர்ச்சாக இருக்கும். தென் வந்து பர்பஸ்ஃபுல் என்கொயரி, அதுக்கு வந்து ஒரு பர்பஸ். ரிசர்ச்சுக்கு எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் ஃபைண்டிங்கில் ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஹைப்போதிசஸ், அதாவது ஒரு ப்ராசஸ், ரிசர்ச் ப்ராசஸ், ஒரு ப்ராப்பர் ப்ராசஸில் அது போயிட்டுருக்கும் போது அது பர்பஸ்ஃபுல் என்கொயரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எத்திக்கல் கன்சிடரேஷன், திரும்பவும் எத்திக்கல் கன்சிடரேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது பிரின்சிபல் கைட்லைன்ஸ் டு ப்ரொடெக்ட் த ரைட் அண்ட் வெல்பீயிங் ஹியூமன் சப்ஜெக்டாக அது இருக்கணும். தென் இதெல்லாம் வந்து ரிசர்ச்சினுடைய கேரக்டரிஸ்டிக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட், அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச் ஆப்டிடியூடுங்கிறது ஓவராலாக எல்லாம் ரிசர்ச்சருக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியது. இதுதான் நம்மளுடைய யூனிட் 2ல் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அதனுடைய டைப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்னங்கிறத நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெட் ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து கண்டினியூவாக PYQ அண்ட் கண்டென்ட் கண்டினியூவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.